இன்னொரு முக்கியமான விஷயமும் நேற்று நடந்ததுலேயே ரொம்ப முக்கியமான விஷயம், கூட்டாட்சி தத்துவத்தை டிஸ்டர்ப் பண்ற மாதிரியான ஒரு விஷயம். நீங்க காவல்துறையினரோட அனுமதியோட நான் சொன்ன இடத்துல விளக்கு ஏற்றுவதற்கான நடைமுறைகளை செய்யலைன்னா நீதிமன்ற பாதுகாப்பு இருக்கக்கூடிய சிஐஎஸ்எஃப் வீரர்களை நான் அனுப்புவேன்ட்டு அப்படி ஒரு 50 சிஐஎஸ்எஃப் வீரர்களை அனுப்பி ராம ரவிக்குமார் பின்னாடி அனுப்பி விளக்கேத்துங்கன்னு சொல்லலாம். அந்த விஷயம் அதை எப்படி பாக்குறீங்க? அதை ஏத்தலையே, அது ஏத்தல. பட் இது ஒரு கூட்டாட்சி தத்துவத்தையே டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஒரு விஷயம். போய் கேளுங்க. என்னப்பா நீங்க ஊர் பூரா நீங்க சொன்னா கேட்கறாங்க, தமிழ்நாட்டில் நீங்க சொன்னா கேட்க மாட்டேங்க, அவங்க போய் கேளுங்க. நீங்க சொன்னா கேட்கறாங்க எல்லா இடத்துலயும். தமிழ்நாட்டில் மதுரையில கேட்கல, தமிழ்நாடு அரசு கேட்கல. என்ன சார் நீங்க சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு போய் கேளுங்க. அதான் பல பேரும் குறிப்பிடுறாங்க, அங்க இருக்கக்கூடிய இந்த தீர்ப்புக்கோ இல்ல இப்படி இந்து மக்கள் நினைக்கிற விஷயத்திற்கோ எந்த முஸ்லீம் மதத்தினரோ முஸ்லீமா இருக்கக்கூடியவங்கள யாருமே அதை டிஸ்டர்ப் பண்ணல. ஆனா வேணும்னே தமிழக அரசு இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இவங்களுக்கு எதிராக ஒண்ணு செய்யறாங்க, இதை அலோ பண்றதே கிடையாது அப்படிங்கிற விஷயத்த பாஜக ஆதரவா பேசக்கூடிய பல பேரும் குறிப்பிடுறாங்க. எந்த முஸ்லீம் இதை எதிர்த்தாங்க மேல போய் ஐயோ இந்துவா நான் எதிர்க்கிறேங்க, இந்துவா நான் எதிர்க்கிறேன். நீ ஏன் வேற ஒரு இடத்துல விளக்கு ஏத்துற இடத்துல ஏற்றி கும்பிடு. அது ஏன் இஸ்லாமியம் தான் எதிர்க்கணுமா? இந்துவா நான் எதிர்க்கிறேன். ஏன் மனம் புண்படல? எங்க அவங்க மேல ஏத்துனா நீங்க வந்து ஒரு விஷயத்தை தொடர்ந்து குறிப்பிடுறீங்களே, இங்க வந்து மத நல்லிணக்கத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுரும், அப்படி என்ன அங்க நடந்துரும் நினைக்கிறீங்க? அந்த இடத்துல போய் விளக்கு ஏத்துறாங்களா? ஏத்த வேண்டியதான். ஏன் இப்ப மாத்தி ஏத்துறீங்க? நான் சொல்றேன் இந்துவா மனம் புண்படுது. அது வந்து ஏற்கனவே நடைமுறையில இருந்த விஷயம் தான். கொஞ்சம் அப்பா எங்க கும்பிட்டாரு? உங்க அப்பாவோட அப்பா இங்க கும்பிட்டுருக்காரு. 1947 அப்புறம் எங்க கும்பிட்டாரு? இப்ப உச்சி பிள்ளையார் அங்க கும்பிடு. ஒரு இடத்துல முடிவு வரணும்ல. இந்த நாடு வெவ்வேறு இனக்குழுவா, வெவ்வேறு மதமா, வெவ்வேறு உலக போறப்ப அதற்கு முன்பாக வரைக்கும் வேற ஒரு இடத்துல மேலதான். அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் இங்க இல்லவே இல்லையே. நீங்க எல்லாம் கைவர் கனவை வெளியே வந்து சேர்ந்த எல்லாரும் வெளியே தூமா? நான் மட்டும் தானே இங்க இருந்தேன். இந்த முன்னாடிங்கிறது எங்க வந்து நிப்பாட்டுறது? நீங்க எல்லாம் கிளம்புங்க முதல்ல. நீங்க வந்ததுக்கு அது பிரச்சனை சார். ஜட்ஜ் அவருடைய ஜட்ஜ்மெண்ட்ல முன்னாடி சொன்னீங்கல்ல சார், நீங்க தமிழர் பண்பாடு முன்னாடி போகணும்னு சொன்னீங்கல்ல சார், அதுக்கு முடிவுக்குவாங்க சார். முதல்ல முன்னாடி அனுப்பிச்சிருவோமா? எப்ப இருந்து வந்தோம்னா வச்சுக்குவோம். நான் சொன்னது வந்தவன் போன சார். மனிதனுடைய நாகரிகம் என்பதே இங்கே ஒருத்தன் இல்லை சார். நான் தமிழன்னு தீவிரமாக சொல்லி இது சொல்கிறதுக்கு இல்லையா, அதுவே எனக்கு வந்து சந்தேகப்படுறாங்க. ஏன்னா காரணம், மனிதன் என்பவன் நகரும் நாகரிகத்துக்கு சொந்தக்காரன். நீங்கள் 4 தலைமுறை தாண்டி பார்த்தீங்கன்னா எல்லாரும் நகர்ந்துருப்பான். நான் தான் இங்கே இருந்தேன், நீ தான் இங்கேருந்து சொல்ல வேண்டாம். இது ஒரு இடத்துல இணக்கமாக வாழ்வதற்காக சொல்லிக் கொள்கிறோம். அது சரியா? இணக்கமாக வாழ்வது என்பது எல்லாரையும் தழுவி வாழ்வது. இதில் வந்து நான் தான் இருக்கேன், எனக்கு தான் முக்கியம் சொல்லி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, நான் என்ன சொல்கிறேன், இந்த மனித சமூகத்தின் மேம்பாட்டிற்கு பேசு, விஞ்ஞானத்தை பேசு இல்லையா, அடுத்த வளர்ச்சியை பேசு, சயின்ஸ் பேசு, டெக்னாலஜி பேசு. அதெல்லாம் பேசணும், மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இது உணர்வுகள், அந்த உணர்வு இருக்கிறத கும்பிடுங்க சார். இது நான் கும்பிட வேணாம்னு சொல்லி நல்லா கும்பிடுவோம். வாங்க நானும் வர்றேன், கும்பிடுவோம். ஏற்கனவே ஏற்றிக்கிட்டு இருக்கோம், அதை கும்பிடுவோம்.